திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டையில ஒரு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க கையிலேயே ஒரே கலரை சேர்ந்த 2 பென்சில் இவங்க கையில இருக்கு. இந்த பென்சில் ஒரு நாளைக்கு தொலைஞ்சு போயிருக்கு. இதனால 2 பேரும் இந்த பென்சில் என்னுடையதான்னு சண்டை போட்டு ஒரு மாசம் 2 மாசமா இவங்க பேசாம பிரிஞ்சே இருந்துட்டாங்க. ஆனா ஒரு நாள் இந்த 2 ஃப்ரெண்டுல ஒரு பையன் இன்னொரு பையனோட வீட்டுக்கு போய் அந்த பென்சிலை எடுத்துட்டு வரான். இதனால ஆத்திரம் அடைஞ்ச அந்த இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்றான், அவன் பைக்குள்ள அரிவாளை எடுத்து வச்சுட்டு அவன் வகுப்பறைக்கு வரான். வகுப்பறைக்கு வந்த உடனே அந்த இன்னொரு ஃப்ரெண்ட், அவன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல பென்சிலை எடுத்துட்டு போனவன், அவனை தாக்குறான், வெட்டுறான். அதை தடுக்க போன ஆசிரியருக்கு வெட்டு காயம், பையனுக்கு காயம். இதுல நமக்கு என்ன தெரியும், நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோட ஒரு கனெக்டிவா இருக்கு. பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, வராங்க அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, டெய்லி அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. நீங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட க்ளோஸா பழகினாலே அவன் நிறைய விஷயங்களை சொல்லுவான், இல்ல அந்த பொண்ணு பையன் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்க அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அவங்கள நீங்க லெஃப்ட் பண்ணலாம், எஸ்கேப் ஆகுது.